இப்ப என்னங்கிறாருன்னா, அப்ப எப்படி கோரிக்கை மனுக்களை வாங்கி பெட்டிக்குள்ள போட்டு பூட்டி எல்லாம் பண்ணாரோ, இன்னை வரைக்கும் அந்த பெட்டி, அதுல அந்த மந்திர சாவி, அந்த அதெல்லாம் யாருகிட்ட இருக்குது? இப்ப இந்த தேர்தலுக்கு இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. கனிமொழி தான் தேர்தல் அறிக்கையை ஒரு கதாநாயகனாக தயார் பண்றாங்க. இல்ல நான் கதாநாயகியா தயார் பண்றேன் அப்படின்னு சொல்லி இப்ப கனிமொழி அம்மாவும் சொல்றாங்க. அடுத்த பொய் மூட்டைக்கு ரெடி ஆயிட்டாங்க. புரியுதுங்களா? இவங்க வந்துங்க கனவு காணுங்கள். இவரன் அப்துல் கலாமா கனவு காணுங்கள். என்ன கனவு காணணும்? குறைந்தபட்சம் தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியா இருக்கணும்னு கனவு காணணும் இல்லைங்களா? அது மட்டும் அல்ல, மதுவில்லாத தமிழகம் கனவு காணணும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாத தமிழகம் கனவு காணணும் இல்லைங்களா? அதெல்லாம் இன்னைக்கு இருக்காமா? கனவா தான் காத்துக்கணும். இல்ல ஒரு குறை கூட இல்ல, மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படின்னு தானே சொல்றாரு அவர் வந்துமா நிறைய பொய் பேசுறாரு. அண்டப்புழுகு அப்படின்னா பெரிய பொய், ஆகாச புழுகுன்னா அதை விட பெரிய பொய். இந்த அண்டப்புழுகு, ஆகாச புழுகு, இதையெல்லாம் விட மிகப்பெரிய புழுகு எதுன்னா நம்முடைய மு க ஸ்டாலின் புழுகக்கூடிய புழுகுதான் மிகப்பெரிய புழுகு.